ஆண்டவர் 75 வயதிலே ஆபிரகாமோடு பேச ஆரம்பித்தார். ஆனா ப்ராப்பர் வேல ஆபிரகாமுக்கு எல்லாம் சொன்னது எப்பொழுது தெரியுமா? ஆபிரகாமுடைய 99வது வயதுல. அதுக்கு முன்னாடி டச் பண்ணி தான் சொல்லுவார், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். இந்த கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததி இருக்கும், இந்த வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், இப்படி சொல்லி விட்டுருவார். இப்போ ப்ராப்பர் வேல ஆண்டவர் பிரசன்ட் பண்றார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லிட்டு ஒன்னா சொல்றார், திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததி நடுவே என் உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன், நீ பரதேசியாய் தங்கி வரும் கானான் முழுவதையும் உன் சந்ததிக்கு கொடுப்பேன். எவ்வளவு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்தான். ஒரு சூழல்ல நம்மளால விசுவாசிக்க முடியும், ஒரு வார்த்தை சொன்னாலே. ஆனா சில சூழ்நிலையில எவ்வளவு டீடைலா சொன்னாலும் நமக்கு விசுவாசிக்க முடியவில்லை. இதுதான் நம்ம நிலைமை. ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? விசுவாசிக்கலன்னா நிக்க முடியாது. ஆண்டவரே என் சிச்சுவேஷன் தெரியல, ஆபிரகாமுக்கு விசுவாசிக்க முடியல, அப்ப நாளை ஏமாத்திரம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. எவீரு வீட்டாரை குறித்து நமக்கு தெரியும். எவீரு தன் மகள் மிகவும் மரண வியாதியில் இருக்கிறாள், 12 வயது மகள். அப்பொழுது போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்த அவரை அழைத்து கொண்டு வருகிறான். வரும் வழியிலே சிலர் வந்து சொல்லுகிறார்கள், போதகரை துக்கப்படுத்த வேண்டாம், அவள் மரித்து விட்டாள் என்று. ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அழைத்து கொண்டு வீட்டுக்கு வரும்போது லூக்கா 8:52 வாசியுங்கள். எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். இது சொன்னது யாரு? சத்தமா சொல்லுங்க. இப்ப வார்த்தை வந்துட்டு இனி அடுத்த வசனத்தை பாருங்கள். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். இப்போ கர்த்தருடைய வார்த்தை எதை வச்சு பார்க்கறாங்க தெரியுமா? அவர்கள் அறிவை வைத்து. அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவு சொல்லுது அவ மரித்து விட்டான். இப்போ ரேமா வருது, வார்த்தை வருகிறது, அவள் மரிக்கவில்லை. இப்பொழுது வந்த வார்த்தையை அவர்கள் அறிவை வைத்து பார்க்கிறார்கள். அவர்கள் அறிந்ததை வைத்து பார்க்கிறார்கள். நன்றாய் கேளு சபையே, கர்த்தருடைய வார்த்தை என்பது எப்படிப்பட்டது? நம்முடைய அறிவு கர்த்தருடைய வார்த்தை அவமாக்குமோ? நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். இதுதான் ரேமா. நீ அறிந்ததல்ல வார்த்தை. நீ அறிந்ததை வைத்து பார்க்கும் வரைக்கும் உனக்கு எப்படி தெரியுமா தோன்றும்? இது வீண் பேச்சு. இன்னைக்கு அநேகர் அறிவை வைத்து பார்க்கிறார்கள். கிறிஸ்தவம் அறிவை வைத்து பார்க்கக்கூடியதல்ல, கிறிஸ்தவம் அவரை நிறுத்தி பார்க்கக்கூடியது. அறிவை வைத்து இது எப்படி சாத்தியமாகும்? அறிவை வைத்து மரியாள் பார்த்தார்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நான் ஆண்டவருக்கு அடிமை.